இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த அண்டர் 19 ஆசிய கப் ஃபைனலில் பாகிஸ்தான் 191 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண பாகிஸ்தான் 347 ரன்களை குவிச்சாங்க. இதில் பாகிஸ்தானுடைய அதிரடி துவக்க வீரர் சமீர் மின்ஹாஸ் 113 பந்துக்கு 172 ரன்களை குவிச்சாப்புல. இதில் 9 சிக்ஸர்களும் 11 பவுண்டரிகளும் அடங்கும். இதை தொடர்ந்து இந்தியா 348 அடிச்சா வெற்றி பெறலாம் அப்படின்னு இறங்கினாங்க. அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட இந்தியாவுடைய அதிரடி வீரர் சூரியவன்சி 10 பந்துல 26 ரன்கள், 3 சிக்ஸ் ஒரு பவுண்டரி உட்பட 26 ரன்களை அடித்து அவுட் ஆகி போறாப்புல. அதன் பிறகு இறங்கின இந்திய பேட்ஸ்மேன் கேப்டன் ஆயுஷ் மாத்ரே உட்பட பேட்ஸ்மேன்கள் யாருமே நிலைச்சு நின்று ஆடலை. ஆயுஷ் மாத்ரே, பிரக்யான் குண்டு, ஜார்ஜ் இந்த மாதிரி மெயின் பேட்டர்கள் எல்லாம் சொற்ப ரன்களில் அவுட் ஆகி போயிடுறாங்க. பவர் பிளேக்கு முன்னாடியே இந்தியாவுடைய தோல்வி உறுதிப்படுத்தப்பட்டது. 10 ஓவர்களுக்கு 68 ரன்களை அடித்து 5 முக்கியமான விக்கெட்டுகளை இந்தியா இழந்துட்டாங்க. அதன் பிறகும் மீளவே முடியாமல் 156 ரன்களை மட்டும் அடித்து கிட்டத்தட்ட 191 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு படுதோல்வி அடைஞ்சு பாகிஸ்தான்கிட்ட கப்பை இழந்திருக்காங்க. 2026 அண்டர் 19 ஆசிய கப் சாம்பியனா பாகிஸ்தான் ஆயிருக்காங்க. இப்போ இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டியில் 172 ரன்கள் அடித்த சமீர் மின்ஹாஸ் மேன் ஆஃப் த மேட்சுக்கு தேர்வு ஆயிருக்காப்புல. அது மட்டும் இல்லைங்க, இந்த தொடர் முழுவதுமே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 471 ரன்களை பூச்சிருக்கான் மனுஷன். அதனால மேன் ஆஃப் த சீரியஸும் இந்த சமீர் மின்ஹாஸ்க்கே கொடுக்கப்பட்டுச்சு. பாகிஸ்தானில் இருந்து, பாகிஸ்தான் ரசிகர்கள்ட்ட இருந்து ஒரு குரல் எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமீர் மின்ஹாஸை உடனே நீங்கள் சர்வதேச அணிக்கு, பாகிஸ்தானுடைய மெயின் டீமுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஆதரவு குரல்கள் எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. விரைவில் இந்த சமீர் மின்ஹாஸை நம்ம பாகிஸ்தான் டீமில் பார்ப்போம். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான போட்டிகளை பொறுத்த வரைக்கும் இந்தியா டாமினேட் பண்ணியிருக்காங்க. சாதாரண அளவுக்கு இல்லை, 90% மேலே போட்டிகளை ஜெயிச்சு இந்தியா டாமினேட் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஒரு சில போட்டிகள், அது முக்கியமான இறுதி போட்டிகளை பாகிஸ்தான் இந்தியாவை வீழ்த்தி ஜெயிச்சிருக்காங்க. அதில் முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தா 2006 அண்டர் 19 வேர்ல்டு கப் ஃபைனல், 2017 சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபைனல், அதோட சேர்த்து 2025 இப்போ நடந்த ஆசிய கப் ஃபைனல். இந்த 3 போட்டியிலையுமே பாகிஸ்தான் இந்தியாவை வீழ்த்தியிருக்காங்க. வீழ்த்தினாலும் சாதாரண வெற்றி கிடையாதுங்க. மிகப்பெரிய ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியாவை வீழ்த்தி ஒரு எளிதான வெற்றியை பாகிஸ்தான் பெற்றிருக்கிறாங்க இந்த 3 போட்டியிலையும். இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 3 போட்டியிலையுமே ஒரே ஒரு ஆள் தான் இந்தியாவுக்கு வில்லனா, யமனா, சிம்ம சொப்பனமா இருந்து வெற்றியை பெற்று கொடுத்துருக்காப்புல அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயம். 2006 அண்டர் 19 வேர்ல்டு கப்பில் கேப்டனாக இருந்தது சர்ஃப்ராஸ் அகமது. 2017 சாம்பியன்ஸ் டிராஃபியில் பாகிஸ்தானுக்கு கேப்டனாக இருந்தது இதே சர்ஃப்ராஸ் அகமது. 2025 அண்டர் 19 ஆசிய கப்புக்கு கேப்டனாக இருந்தது சர்ஃப்ராஸ் அகமது இல்லை, மென்டாராக இருந்தது சர்ஃப்ராஸ் அகமது. 2 போட்டியிலையுமே கேப்டனாக இருந்து வெற்றியை பெற்றுக் கொடுத்த சர்ஃப்ராஸ் அகமது இந்த 2025 மென்டாராக இருந்து அண்டர் 19 கப்பு எடுத்து கொடுக்க காரணமாக இருந்திருக்காப்புல. உண்மையாகவே கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. 2006 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த அண்டர் 19 வேர்ல்டு கப் ஃபைனலில் பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி வெறும் 109 ரன்களை மட்டும்தான் எடுப்பாங்க 50 ஓவர்களில். இதை தொடர்ந்து ஆடின இந்தியா 71 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி கிட்டத்தட்ட 38 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு படுதோல்வியை சந்திச்சிருப்பாங்க. 2017 சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண பாகிஸ்தான் 338 ரன்களை குவிச்சிருப்பாங்க. இதை தொடர்ந்து இறங்கின இந்தியா 158 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி 180 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு படுதோல்வியை பாகிஸ்தானுக்கு எதிராக அந்த இறுதிப் போட்டியில் சந்திச்சிருப்பாங்க. இப்போ 2025 கிட்டத்தட்ட 191 ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்த தோல்வியை சந்திச்சிருக்காங்க. இந்த 3 போட்டியிலையுமே இந்த சர்ஃப்ராஸ் அகமது தான் இந்தியாவுக்கு வில்லனா, யமனா, சிம்ம சொப்பனமா இருந்திருக்காப்புல.
இந்த 2025 ஆசிய கப் தொடரை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இருந்து இந்தியா நல்ல கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதிரடி வீரர் சூரியவன்சி ஆகட்டும், கேப்டன் ஆயுஷ் மாத்ரே ஆகட்டும், அதிரடி வீரர் விக்கெட் கீப்பர் பிரக்யான் குண்டு ஆகட்டும், இவங்கெல்லாம் சிறந்த கிரிக்கெட்டை ஆடிட்டு வந்தாங்க. அதே மாதிரி ஜார்ஜ் ஆகட்டும் நல்ல கிரிக்கெட் ஆடிட்டு வந்து நிறைய ரன்களை குவிச்சாங்க. இந்த பிரக்யான் குண்டுலாம் வந்து 200 அடிச்சாப்புல ஒரு போட்டியில், அதே மாதிரி சூரியவன்சி 170+ ஒரு போட்டியில் அடிச்சாப்புல. எல்லாமே நல்லா நடந்துச்சுங்க. லீக் போட்டியில் எங்கேயுமே தோக்கலை. பாகிஸ்தானை 90 ரன்கள் வித்தியாசத்தில் ஓட விட்டாங்க லீக் போட்டியில். ஆனால் ஃபைனலுக்குரிய நாள் மட்டும் இந்தியாவுக்குரிய நாளாக அமையலைங்க. அது பாகிஸ்தானுக்குரிய நாளாக அமைஞ்சு போச்சு. இந்தியாவுடைய துரதிருஷ்டவசமாக ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுடைய சர்வதேச அணி மெயின் அணி வந்து அவ்வளவு சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணலை சமீப காலங்களில். ஆனால் அவங்களுடைய ஜூனியர் டீம் வந்து செம்ம சூப்பராக ஆடிட்டு வராங்க. சமீபத்தில் நடந்த ரைசிங் ஸ்டார் கப்பை பாகிஸ்தான் அடித்தாங்க. இப்போ இந்த அண்டர் 19 ஆசிய கப்பை அடிச்சிருக்காங்க. இது பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தான் ரசிகர்களுக்கும் ஒரு நம்பிக்கையும் ஒரு மகிழ்ச்சியையும் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். மிக விரைவில் இந்த சமீர் மின்காஸை பாகிஸ்தானுடைய நேஷனல் டீமில் நம்ம பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.